வணக்கம். பவானி முத்துராமலிங்கம். இப்போது நான் பெரிய நெல்லிக்காயை பற்றி சொன்னேன். அதே மாதிரி அரைநெல்லிக்காய். இந்த அரைநெல்லிக்காய் நிறைய பேர் வீட்டில் மரத்துலேருந்து கீழே விழுந்து வேஸ்ட்டாக போக விட்டுறாங்க. அதே மாதிரி வாங்கினாலும் ஊறுகாய் போடுவாங்க. அந்த ஊறுகாய் சாப்பிடும்போது அந்த விதையை நம்ம நீக்கி சாப்பிட்றதுக்குள்ளே பசி போயிடும். அது ஒன்று. இல்லைன்னா தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இதனால நான் எல்லாம் என்ன செய்வேன், மரம் இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்பேன். அவங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் கொடுப்பாங்க. எனக்கு கொடுத்தது நான் என்ன செய்வேன், அப்படியே நல்லா கழுவிட்டு மிக்சியில் விதையோடு போட்டு அரைச்சிருவேன். அரைச்சி வடிகட்டி அப்படியே தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா டெய்லி நம்ம ஒரு ஒரு டம்ளர், நான் எல்லாம் பெரிய டம்ளர் 2 டம்ளர் நிறைய கால்வாசி ஜூஸை போட்டு தொண்டை கரகரப்பு வந்துச்சுன்னா லைட்டாக சுடுதண்ணியை போட்டு வச்சு உப்பு போட்டு குடிச்சிருவேன். சுகருக்கு நல்லது. இல்லை வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் என்ன செய்வேன், அரை டம்ளர் ஜூஸ், அரை டம்ளர் தண்ணி போட்டு அவங்கள்ட்ட கேட்பேன், தொண்டை நல்லா இருக்குதான்னு கேட்பேன். அவங்க இல்லை எனக்கு தொண்டை கரகரப்பு இருக்குன்னா சுடு தண்ணி போட்டு கொடுத்துருவேன். இல்லைன்னா லைட்டாக ஃபில்டர் தண்ணி, அந்த பச்சை தண்ணியவே போட்டு கொடுத்து சுகர் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. என்ன இப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது? ஆமாம், அரைநெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னா எல்லோரும் ரொம்ப வாங்கி ஆர்வமாக சாப்பிட்டாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் நான் ஜூஸ் இருந்துச்சேன் இதை தான் கொடுப்பேன். குளிர்காலமானாலும் சுடு தண்ணி வச்சு கொடுத்துருவேன், ஒன்றுமே செய்யாது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.